வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு 2 இடைவேளைகள். வெளியான தகவல். சகோதரனை அழைத்து வரச் சென்ற மாணவி 10 நாட்களாக காணவில்லை. யாழ் போலீசார் அசமந்தம். ஒவ்வொரு மேலதிக நிமிடங்களுக்கும் மேலதிக சம்பளம் வேண்டும். ஆசிரியர்கள் கோரிக்கை. மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள். பெப்ரல் வேண்டுகோள். என்பிபி பிரதேச சபை உறுப்பினர் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு. சந்தேக நபர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் நாளாந்த முட்டை உற்பத்தி 15 மில்லியனாக அதிகரித்ததன் காரணமாக முட்டைகளின் விலை குறைந்துள்ளது. அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஒரு முட்டையின் மொத்த விலை சுமார் 24 ரூபாயாக குறைந்துள்ளதாகவும் சரத் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் முட்டை விலை குறைந்திருந்தாலும் முட்டை ரொட்டி மற்றும் கொத்து ரொட்டியின் விலை முன்பு போல இருப்பதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு முட்டையின் விலை 45 முதல் 50 ரூபாய் வரை இருந்தபோது ஒரு முட்டை ரொட்டியின் விலையை 125 முதல் 130 ரூபாய் வரை உயர்த்த ஹோட்டல் உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் இப்போது ஒரு முட்டையின் விலை குறைந்துள்ள போதும் முட்டை ரொட்டி இன்னும் அதே விலையில் விற்கப்படுகிறது. முட்டை விலை குறைந்ததால் கொத்து ரொட்டியின் விலை குறைக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அதுவும் குறைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி மாற்றப்பட்டுள்ள பாடசாலை நேரங்கள் மற்றும் இடைவேளை நேரங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் அசோக டி சில்வா வெளியிட்டுள்ளார். அதன்படி பாடசாலை காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் என்றும் 2 இடைவேளை நேரங்களை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனவரி 1ஆம் தேதி முதல் பாடசாலை நேரம் ஒரு நாளைக்கு 50 நிமிடங்கள் அதிகரிக்கும் என்பதால் மாணவர்களால் அதை தாங்க முடியாது. எனவே தினமும் காலை 10:10 மணி முதல் காலை 10:30 மணி வரை மற்றும் மதியம் 12:10 மணி முதல் மதியம் 12:20 மணி வரை 2 இடைவேளை நேரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு காலை 7:40 முதல் 8:30 மணி வரை, காலை 8:30 முதல் 9:20 மணி வரை, காலை 9:20 முதல் 10:10 மணி வரை, காலை 10:30 முதல் 11:20 மணி வரை, காலை 11:20 முதல் மதியம் 12:10 மணி வரை மற்றும் மதியம் 12:20 தொடக்கம் 1 மணி 10 நிமிடம் வரை, பிற்பகல் 1:10 தொடக்கம் 2 மணி வரை என வகுப்பு நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலைக்கு சகோதரனை ஏற்றச் சென்ற மாணவி 10 நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை என தாயார் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். யாழ்ப்பாணம் செல்லர் வீதியில் வசிக்கும் 17 வயதுடைய மாணவி பிரதீபன் விகாசினி என்பவரை கடந்த 15ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 15ஆம் தேதி பாடசாலைக்கு சென்ற தனது சகோதரனை அழைத்து வருவதற்காக வீட்டிலிருந்து நண்பகல் வேளை வழமை போன்று சென்றுள்ளார். ஆனால் அவர் பாடசாலைக்கு சென்று மகனை ஏற்றி வரவில்லை. அத்துடன் வீட்டுக்கும் வரவில்லை என தாயார் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உடனடியாக யாழ்ப்பாண போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்றுடன் 2 வாரங்களாகியும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து யாழ் பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளரிடம் குறித்த விடயத்தை தெரியப்படுத்தியதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என அவர் தெரிவித்ததாக தாயார் தெரிவித்துள்ளதுடன் தனது மகளை கண்டுபிடித்து தர உதவுமாறு கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசாங்கம் பாடசாலை நேரத்தை 30 நிமிடங்கள் நீடிக்க நடவடிக்கை எடுத்தால் அது ஆசிரியர்களுக்கு மேலதிக கடமைகள் மற்றும் பொறுப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அதற்கேற்ப சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை சுயாதீன ஆசிரியர் சேவை சங்கம் வலியுறுத்துகிறது. இந்த முன்மொழிவு குறித்து கருத்து தெரிவித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்திமால் விஜயரத்ன, 30 நிமிடங்கள் நீடிப்பது மாதாந்திர சேவைக்கு அளமான 20 நாட்களில் 10 மேலதிக சேவை நேரங்களை சேர்க்கும். இது ஆசிரியர்களின் சம்பளத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு போக்கு. தொடர்புடைய முன்மொழியப்பட்ட திட்டம் கற்பித்தல் நேரத்தை நீடித்தாலும் ஆசிரியர்களின் சம்பளம் நியாயமான முறையில் அதிகரிக்கப்பட வேண்டும். கல்வி அமைச்சகம் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கின்ற மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடாத்த வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பானது பவ்ரல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போதைய மாகாண சபைகளின் ஆயுட்காலம் 2014 செப்டம்பருடன் முடிவடைந்து விட்டதை பவ்ரல் தனது அறிக்கையொன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் பல காரணங்களிற்காக அரசாங்கங்கள் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. இதனை
பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ள போதிலும் தேர்தலை நடாத்துவதற்காக சட்ட நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என பவ்ரல் தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடாத்துவதில் ஏற்பட்ட தாமதங்கள் மக்கள் மத்தியிலும் சிவில் சமூகத்தினர் மத்தியிலும் கரிசனையை ஏற்படுத்தியுள்ளன என தெரிவித்துள்ள பவ்ரல், இவ்வாறு தேர்தலை ஒத்திவைப்பது, பிற்போடுவது ஜனநாயக கொள்கைகளை, சட்டத்தின் ஆட்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் அமையும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர் என அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேர்தல்களை நடாத்தாமல் இருப்பது அரசியல் அமைப்பு ஏற்பாடுகளை, ஜனநாயக மரபுகளை மீறும் செயல் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் என பவ்ரல் குறிப்பிட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தாரக நாணயக்காரவின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்திய சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 33 வயதுடைய சந்தேக நபர் மாத்தறை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 16ஆம் தேதி அதிகாலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் தாரக நாணயக்காரவின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர். வீட்டின் வாயில் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதன் காரணமாக சம்பவத்தில் எந்த ஒரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.